இந்த நலுங்கு மாவு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 15 வகையான மூலிகைகளை வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னுடைய பெண்ணுக்காகவும், அதேபோல் எனக்காகவும் தான் சேர்த்து தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா, நமக்கு வந்து ஒரு 40+ போகும்போது ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வரும், டிப்ரெஷன் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, எனக்காகவும் என்னுடைய மகளுக்காகவும் ரெடி பண்ண ஸ்கின் பவுடர் தாங்க இது. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நலுங்கு மாவு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொண்ணு வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, வேறு எங்கேயும் வெளியில் வாங்க வேண்டாம், எல்லாமே நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே ரெடி பண்ணுறோம், அதனால நலுங்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இன்றைக்கி எப்படி அப்ளை பண்ணுறேன், இப்போ பாருங்கள், என்னுடைய ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே வந்து நம்ம நலுங்கு மாவு யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் ரெடி பண்ணுறதுனாலும் ரெடி பண்ணலாங்க. நான் இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன்னு சொல்லி நான் இதில் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு பொருட்கள் வந்து போடுறாங்க. நானும் வந்து ஒரு 15 வகையான பொருட்களை வந்து இதில் ஆட் பண்ணி தான் நான் வந்து நலுங்கு மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. நான் இப்போ வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னோடய ஃபேஸு, அப்ளை பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. எதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நலுங்கு மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலைக்கு வந்து சிக்கக்காய் வச்சு குளிச்சிருக்கோம், அதே போல் உடம்புக்கு வந்து அரப்புத்தூள் தேய்ச்சி குளிச்சிருக்கோம், நலுங்கு மாவு போட்டு குளிச்சிருக்கோம். ஒரு ஏஜுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வருங்க. அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த மாதிரி ஹோம்மேடாக இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நமக்கு போகும். ரொம்ப நம்ம கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உடம்பு குளிர்ச்சிக்கு, நான் அடுப்புலேயே நிற்கிறதுனால உடம்பு குளிர்ச்சிக்கு வந்து நான் வந்து நல்லா சிகக்காயெலாம் தேய்ச்சி தாங்க நான் குளிக்கிறேன். அரப்புத்தூள் வந்து இங்கே கிடைக்காத பட்சத்தில் நான் சீயக்காய் வந்து ஹோம்மேடு சீயக்காய் தூள் நானே ரெடி பண்ணி தான் உடம்புக்கு வந்து தேய்ச்சி குளிக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த படர்தாமரை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். டிப்ரெஷன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள், நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து ஃபோனை வந்து ரொம்ப நேரம் பார்க்குறோம், நம்ம தூங்கக்கூடிய நேரங்களே வந்து குறைஞ்சி போயிடுச்சு. அதனால வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நமக்கு குளிர்ச்சி இருக்கணும், நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி இருந்தால் தாங்க வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வரக்கூடிய அந்த ஃபங்கர்ஸு, படர்தாமரை, அதுக்கப்புறம் சொறி, சிரங்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வராமல் வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கணுன்னாக்கா நம்ம வந்து ரொட்டீனாக பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது, சீயக்காய் தேய்ச்சி குளிக்கும்போது அது வந்து நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மூலிகை பொருட்கள், மருத்துவ குணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு ஸ்கின் பிரச்சனையுமே வராதுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின்னை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துங்க. ஒன்ஸ் வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு ஃபங்கர்ஸ் தாங்க வந்துச்சு, அதை போக்குறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. போகிற மாதிரி இருக்கும், நம்ம டேப்லெட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடும்போது போகிற மாதிரி இருக்கும், டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது போகிற மாதிரி இருக்கும், அகைன் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்துடும். எதனால் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் எல்லாமே தாங்க காரணம், அதெல்லாமே தான் காரணம். அதனால வந்து பார்த்திங்கனாக்கா வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியான உடம்பு இருந்ததுன்னா சும்மா லைட்டாக நல்லெண்ணெய் வந்து லைட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து சிக்கக்காய் போட்டு நல்லா குளிக்கலாம். அப்படியும் இல்லைனாக்கா தலைக்கு வச்சாக்கா உங்களுக்கு கோல்ட் ஆகும் அப்படின்னா உடம்புக்கு கூட கொஞ்சம் லைட்டாக எடுத்து தேய்ச்சிட்டு, சோப்பு போடாமல் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. அதே போல் நலுங்கு மாவு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிக்கக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம், அரப்புத்தூள் இப்போ கிடைக்கிறதில்ல, இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனாக்கா நலுங்கு மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாடி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா எந்த ஒரு ஸ்கின் பிரச்சனையுமே வராதுங்க. வாங்க நம்ம வந்து எப்படி வந்து நான் இப்போ போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுதாங்க நம்மளுடைய நலுங்கு மாவு. நீங்கள் பால் இருந்தால் பால் ஆட் பண்ணிக்கோங்க, நான் வந்து தண்ணி தான் ஆட் பண்ணுறேன்.
நான் கையால் தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாருமே கையால் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்பூன் இருந்தால் ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆக்கலைங்க, ஓரளவுக்கு தான் பிசைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஃபேஸ் பேக்காக தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபேஸை தான் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். கொஞ்ச நேரம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு ஃபேஸை போய் கழுவிக்கலாம். நல்லாயிருக்கும். ஃபேஸ் வந்து நல்லா அந்த மங்கு, ஒரு ஏஜுக்கு அப்புறமா வரக்கூடிய மங்கு, சின்ன பசங்க டீனேஜ் பசங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் அதெல்லாமே வராமல் தடுக்கலாங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஹோம்மேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வீட்டிலே செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து நிறைய வந்து மகத்துவம் இருக்குது. கெமிக்கல் சேராமல் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு கருவளை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடம்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இப்போது இந்த கழுத்து பகுதியெல்லாம் கூட நீங்கள் தடவணுன்னா தடவிக்கலாம். தடவிட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. அப்படியும் இல்லை இது ஃபேஸ் பேக்காக போடுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லியுமே வந்து குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இப்போ நான் போட்ட அளவே போதுங்க. நம்ம ஃபுல் பாடிக்குமே அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 கிலோ நலுங்கு மாவு வாங்கினீங்க அப்படின்னாலே ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வருங்க. ஏன்னாக்கா நமக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய சூடு எல்லாமே தணிக்குங்க. ஏன்னா உடம்பு சூடானுச்சுன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்டமக் பெயின் வரும், கால் வலி வரும், எல்லாமே வருங்க. ஏன்னா நான் உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் பாருங்கள் நல்லா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கருவளையம் இருக்கும். அது ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து கொஞ்சம் கருவளையம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும். அது இன்னும் வந்து எனக்கு தூக்கம் இல்லாமல் நான் நிறைய கவலைகள், அதுக்கப்புறமா வந்து தூக்கம் இல்லை, ஃபோன் பார்க்குறது, அது எல்லாமே பார்த்ததுனால ரொம்ப கருவளையமாக இருக்கும். அந்த கருவளையம் இருக்கவங்கலாம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து குறைஞ்சிரும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கஸ்தூரி மஞ்சள்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா புது மாப்பிள்ளை புது பொண்ணுக்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நலுங்கு மாவுங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கனாக்கா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா அந்த ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மூலிகை பொருட்கள், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய அந்த ஸ்வெட்டிங்னால் வரக்கூடிய வேர்வையால் வரக்கூடிய அந்த வேர்வை ஸ்மெல்லு அது எல்லாமே போகிறதுக்கு வந்து இது நல்ல உதவியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நலுங்கு மாவு யூஸ் பண்ணணும். நீங்கள் சோப்புக்கு பதிலாக நீங்கள் சோப்பு வாங்குறீங்க, ஒரு சோப்பு வாங்குறீங்க, ஒரு 50 ரூபா கொடுத்து நீங்கள் சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உடம்புக்கு வந்து தேய்ச்சிக்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நலுங்கு மாவு நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 1/4 கிலோ வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் ரெடி பண்ணுறதுனாலும் வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது குவான்டிட்டி வந்து கடைகளில் வந்து நிறைய கேட்டால் தான் கொடுப்பாங்க, கம்மியாக கேட்டாக்கா கொடுக்க மாட்டாங்க. அதனால் தேவைப்படுறவங்க நம்மள்டேருந்து வாங்கிக்கோங்க, ரெடி பண்ணுறவங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் போய் பாருங்கள் நலுங்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு. இல்லைன்னா நீங்களே வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, எப்படி வந்து நலுங்கு மாவு ரெடி பண்ணுறதுன்னு கேளுங்க. நம்மளுடைய ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ போடுறேங்க உங்களுக்கு. அது இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேங்க. ஃபேஸை வந்து நான் கழுவ போகிறேன். கழுவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி தண்ணியிலேருந்து நல்லா இப்படி தேய்ச்சி நல்லா நம்ம இப்படி கழுவணுங்க. நல்லா தேய்ச்சி நல்லா உங்களுக்கு எங்கெல்லாம் இதுவாக இருக்கோ கழுவுங்க. ஃபேஸ் பாருங்கள் கழுவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஒரு வாட்டி நான் தேய்ச்சிருக்கேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். டெய்லி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்ல வந்து ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகும். அதே போல் உங்களுக்கு பிம்பிள்ஸ் எதுவுமே வராது. ஸ்கின்னால் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளுமே வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.